பேரோடும் புகழோடும் விளங்கும் ஈரோடு தமிழன்பன் இன்று மறைந்து விட்டார். எங்கள் மூத்த கவிஞர், முன்னோடி கவிஞர். கலைஞர் தலைமையில் கவியரங்குகள் நிகழ்ந்த பொழுதெல்லாம் அதில் வெற்றி பெற்ற பெருங்கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஒரு கவியரங்கில் ஈரோடு தமிழன்பன் கலந்து கொள்கிறார் என்றால் மூட்டை மூட்டையாக கைதட்டல்களை வீட்டுக்கு அள்ளிச் செல்லக்கூடியவர் தமிழன்பன். பாவேந்தர் பாரதிதாசன் பள்ளியில் பயின்றவர். ஆனாலும் கூட மரபென்ற வட்டத்துக்குள் தன் வாழ்க்கையை, இலக்கிய வெளியை சுருக்கிக் கொள்ளாமல் உலக கவிதைகள் பயின்று உலக நீரோட்டத்தோடு தமிழை கலந்தவர் ஈரோடு தமிழன்பன். செய்தி வாசிப்பாளர் என்று மட்டும்தான் பல பேருக்கு அவரை தெரியும். ஆனால் அவர் புதுக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர். புலவர் பட்டத்தை முறைப்படி முடித்தவர். பன்னூல்களின் ஆசிரியர். தமிழுக்கு உலக கவிதைகளையும் உலகுக்கு தமிழ் கவிதைகளையும் அறிமுகம் செய்த பெரும் சாதனையாளர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சென்னிமலையில் பிறந்த ஜெகதீசன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால், பற்றால், வெறியால் தன் பெயரை தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டு 92 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் புகழ்பெற்ற கவிதைகளை எழுதியிருக்கிறார். ஒரு கவிதை, தாலியின் பெருமை கணவனுக்கு தெரியும், கணவனை விடவும் மனைவிக்கு தெரியும், இந்த இருவரையும் விட மார்வாடிக்கு தெரியும். இப்படி ஒரு கவிதையை, ஏழைகளின் வறுமையை இந்த மண்ணுக்கு சொல்லிக் காட்டிய பெருங்கவிஞர் போய்விட்டார். அவர் நீண்டகாலம் நினைக்கப்படுவார். அவர் புகழ் தமிழ் வெளியில் என்றும் விளங்கும் என்று நம்புகிறேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தமிழ் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்.